இன்று வரையில எப்பவுமே ஒரு சர்ச்சைக்குரியதாக இருக்கிற ஒரு விஷயம், தீர்ந்த பாடு இல்லை அந்த வழக்கு. ஒன்று, அவர் நிஜமாவே இருக்காரா? அப்படி இருந்தார்னா அவர் யாரு? அவரு ஒண்ணா இல்ல பல தெய்வங்களா? நிஜமா இருக்காரா? அவர் யாரு? அவர் ஒருத்தரா இல்ல பல தெய்வங்களா? அவர் ஆணா இல்ல பெண்ணா இல்ல ரெண்டும் இல்லாதவரா? அவர் எந்த மொழி பேசுவார்? அவருக்கு எந்த மொழியில பூஜை பண்ணா அவருக்கு ரொம்ப பிடிக்கும்? சண்டை. இப்படி அவர் எங்க இருக்கார், இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கார், அவருக்கு யார ரொம்ப பிடிக்கும், எது பண்ணா பிடிக்கும், இப்படி பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கு. அதுல முதல் கேள்வி, அவர் இருக்காரா இல்லையா? இன்று வரையில் அந்த சர்ச்சை நடந்துகிட்டே இருக்கு. அவர் யாருக்கு சொந்தம்? சரி, இன்னைக்கு அது பெரிய கடல். கடலினுடைய ஒரு துளியை எடுத்து சுவைச்சா கூட அந்த சுவை தெரியுமா, இல்ல மொத்த கடலையும் குடிச்சாதான் தெரியுமா? ஒரு துளியை, நீங்க மவுண்ட்ல இருக்கீங்க, ஒரு துளியை எடுத்து சுவைத்தால் கூட அந்த மொத்த கடலினுடைய தன்மை, இப்ப நமக்கு பிளட் டெஸ்ட் பண்றாங்கன்னா மொத்த பிளட்டையுமே உருவிடுறாங்க, இல்லை, அதுல இருந்து ஒரு துளியை எடுத்து அதுல என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதனால இறைவன் என்பது அடக்க முடியாத, சொல்லுக்குள்ள அடங்காதவன், மன வாக்கிற்கு தட்டாதது. சொல்லிக்கிட்டே போகலாம் இறைவனை பத்தி. இப்ப சில பேர்லாம் தவம் பண்ணும்போது பார்க்கிறேன், அந்த முகத்துல அந்த இறைவணக்கம் பாடும்போது ஒவ்வொருவருடைய முகங்களையும் பார்க்கிறேன். எல்லாரும் இந்த கடவுளுக்காகவே பிறந்தவர்கள் தான், அவனுடைய பிம்பம் தான், அவனுடைய சொத்து தான். நாம என்ன சொன்னாலும் அவனுக்குரிய சொத்து தான், நமக்குரிய சொத்து அவன் மட்டும்தான். மற்றதெல்லாம் சும்மா, இதெல்லாம் இடையில இடையிலேயே போக போறது. எங்க இருந்து வந்தோம், அவங்கிட்ட இருந்து வந்தோம், எங்க போக போறோம், அவங்ககிட்ட தான் போக போறோம். இப்ப நடுவில் இதெல்லாம் எதுக்கு? அவனே எல்லாமாக இப்படி எல்லாம் பல்வேறு உருவங்களாக, பல்வேறு செல்வங்களாக, பல்வேறு போகங்களாக நம்ம கூட இருக்கான். பெரிய கான்செப்ட். அதனால அந்த ஒரு சின்ன ஒரு துளியை நாம் இன்னைக்கு சுவைக்க இருக்கிறோம். ஆனால் முழு கடலையும் நாம் அனுபவிக்க முடியுமா என்றால் முடியும். அந்த ஒரு கடலினுடைய ஒரு துளியை சுவைத்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு அது தெரியணும். அதுக்காக தான் இந்த 6வது அறிவு. இந்த 6வது அறிவு ஏன் 6வது அறிவுனா என்ன? பகுத்தறிவுன்னு. பகுத்தறிவு என்றால் என்ன? காமி இல்லைன்றாங்கன்றாங்க. பகுத்தறிவு என்பது நல்லது எது, தீயது எது என்பதை அறிந்து ஆராய்ந்து ஆழ்ந்து எது நல்லதோ அதை முடிவெடுக்கும் திறனை கொண்ட அறிவே 6வது அறிவு. இந்த பகுத்தறிவு. எல்லாரும் ஒருத்தவங்க பேசுறது தப்புன்னு தெரியும், புறம் பேசுவது தவறு என்பது எனக்கு தெரியாம பேசிட்டேன் தெரியும். ஒருவரை குறை கூறுவது தவறு, யாரும் தெரியாமலாம் பேச மாட்டோம். ஒருவரை மனம் நோக செய்வது தவறு, மனதால் வாயால் அப்படியே அவங்கள நொறுங்கி போக செய்வது தவறு, தெரியும். தெரியாமலாம் யாரும் பேச மாட்டோம். நம்மை விட பெரியவர்களை, மூத்தவர்களை மரியாதை குறைவாக பேசுவது தவறு, தெரியும். அம்மா வந்தா ஒரு மாதிரி, மாமியார் வந்தா ஒரு மாதிரி பண்றது தப்பு, இறைவனுக்கு அது பிடிக்காதுன்னு தெரியும். அப்படி தெரிந்தே செய்பவர்கள் பேரு மனிதர்கள் சொல்ல முடியாது. ஏன்னா மனிதன் அப்படின்னா தவறு எது, தீயது எது என்பதை அறிந்து ஆராய்ந்து எது நல்லதோ அதை முடிவெடுத்து அதன் வழி செல்வதுதான் மனித அறிவு. மருமகளை ஒரு மாதிரி, மாமியார் மகளை ஒரு மாதிரி பார்க்கறது தப்பு தானே? அவங்க வீட்டில் அவங்க ஒரு மக தானே, நீ எப்படி உன் மகளை வளர்த்தியோ அப்படிதானே அவங்க வளர்த்துருப்பாங்க. அது மருமகளா வந்து அது எங்க போகுதுன்னே தெரியல.
இதெல்லாம் அந்த நேரத்துக்கு தெரியாம எப்படி நம்ம மனுஷங்கன்னு சொல்ல முடியும்? மனிதன் என்றால் அதெல்லாம் தெரிந்து செயல்படுவன் தான் மனிதன். மனிதன் என்ற உருவம் எடுத்து விட்டால் அவர்கள் மனிதர்கள் அல்ல. இதுதான் ஆறாவது அறிவு. அப்படி எவன் ஒருவன் சிந்தித்து முடிவெடுத்து வாழ்கிறானோ அவனிடத்தில் தெய்வம் வழி. இது ஆறாவது அறிவு. இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அடுத்தது இப்படி முதல்ல நான் மனுஷனா வாழறேன்பா அப்படின்றதே பெரிய ஆறாவது அறிவு தான். அதை தாண்டி இந்த மனிதன் கடவுள் நிலைக்கு உயரணும், இந்த வந்த வேலையை முடிக்கணும் இல்லையா? நம்ம எங்கிருந்து வந்தோமோ அந்த முதல்ல இந்த வாழ்க்கையை வாழறேன், ஒழுங்கா வாழறேன்பா அப்படின்னு நம்ம அந்த பேசிக் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்றாங்க, அது என்ன ஏதுன்னு ஆராய்ந்து அந்த இதற்கெல்லாம் காரணகர்த்தாவான நான் சுவாசிக்கிறேன், நான் தண்ணி குடிக்கிறேன், பார்க்குறேன், பேசுகிறேன், கேட்குறேன், சாப்பிட்ற பொருள் ஜீரணமாகுது, இத்தனை வேலைகள் நடக்குது, இதுக்கெல்லாம் காரணகர்த்தா யார் என்று சிந்தித்து அந்த மூலத்தை அறிய முற்படுபவன் தான் அந்த மனித பிறவியினுடைய ஆறாவது அறிவினுடைய சிறப்பு. எதுவுமே அதை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. எவ்வளவு விஷயங்கள் நமக்கு நடந்துட்டு இருக்கு, என்னைக்காவது அதை பற்றி சிந்திச்சோமா? ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். வள்ளல் பெருமானார் சொல்வார், எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த புருவ முடி ஏன் வந்ததுனாலும் சிந்தியேன். என்னைக்கா சிந்தி அதை எப்படி ட்ரிம் பண்றதுல சிந்திக்கிறோம், அதுக்கு எப்படி ஹை போட்டு நல்ல திக் போட்டு நல்ல ஸ்டைல் ஆக்கிக்கலாம். பெருமானார் சொல்றாரு, இந்த புருவ முடியை ஏன் இறைவன் இங்க வச்சான் சிந்தி, ஏன் கண்ணுக்கு இமை வைத்தான் என்று சிந்தி, இமையை ஏன் மேல் நோக்கி வளைத்து வைத்தான் என்று சிந்தி. இப்படி வளைத்தவர் இப்படி வளைச்சிருந்தாருன்னா எவ்வளவு விஷயம். வாய்க்கிட்ட ஏன் மூக்கு வச்சாருன்னு சிந்தி. அதை பத்திலாம் நமக்கு சிந்திக்க எங்க நேரம்? தலைமுடியில மட்டும் இங்க மட்டும் முடிய வச்சோம், இங்கெல்லாம் முடிய வச்சிருந்தா நம்ம கதி என்னன்னு சிந்திங்க. கரடி மாதிரி இருக்கும், ஏன் அங்கெல்லாம் முடி வைக்கல? இது எல்லாம் சிந்திப்பா, இறைவனை நினைச்சு பூரிப்பா. எல்லாம் செய்ய முடியும் என்று தயவு செய்து நினைக்காது. உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. எப்படி? உன்னுடைய உடலில் இருந்து தோளில் இருந்து ஒரு ரோமத்தை பிடிங்கிட்டு மீண்டும் அதுல வைக்க முடியுமா? அதுவே உன்னால முடியாது. என்னத்தான் நீ செய்யறன்ற இது நான் கேட்கல, பெருமானார் கேட்கிறாரு. நமக்கு எவ்வளவு இப்ப சொன்னாங்க பாருங்க, எவ்வளவு உண்மையான வார்த்தை. கர்வமா இருக்கவங்கிட்ட நான் ஏன் கர்வமா ஒருத்தரை பார்த்தியா நான் எப்படிமா சொல்ல முடியும்? நமக்கே அந்த கர்வம் இருக்கிறது. எதை வைத்து நமக்கு அந்த கர்வம்? வள்ளல் பெருமானார் கேட்பாரு, கை கட்டி வாய்ப்பொத்தி நிற்போரை கண்டால் கை கட்டி சிரிக்கின்றேன். எளியவர்களை பார்த்தா இறங்கணுங்க, அவன் தாங்க மனுஷன். ஏன்னா சர்க்கிள் மாறி நாம் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு சிறிது நேரம் ஆகாது. இப்ப பாருங்க, ஒரு இடத்துல மிகப்பெரிய பூகம்பம் வந்து, அதுவும் பணக்காரர்கள் வாழக்கூடிய செல்வந்தர்கள் வாழக்கூடிய பகுதியில அந்த பூகம்பம் வந்து ஒரு வினாடியில எல்லாரும் நடுத்தருக்கு வந்துட்டாங்க, உயிரை காப்பாத்திக்கணும். அப்ப நம்ம நகையை தேடுவோமா, பணத்தை தேடுவோமா, டெபிட் கார்டை தேடுவோமா, கிரெடிட் கார்டை தேடுவோமா? ஐயோ ஐயோ அப்படின்னு உயிரை காப்பாத்தி வெளியே ஓடி வரும். எல்லாம் மண்ணுக்குள்ள போயிடும். நம்ம பொண்ணு பொருள் 10 ரூபாய் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் இப்ப உள்ள இருக்கு. இவ்வளவுதான் வாழ்க்கை. எப்போ வேணாலும் இறைவன் எங்க வேணாலும் அதை பண்ணலாம். ஒரே வினாடி அப்படி கடல் வந்து அப்படி கொஞ்சம் பொங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் உள்ள போயிடுவோம். அவருக்கு அதெல்லாம் செகண்ட் வேலை தான். நம்ம என்ன அப்படி ஒரு கர்வம்? சில இதெல்லாம் சிந்திச்சுன்னா நம்மளாம் இறைவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, பெருசா பேசிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்ச வெளியில சூரிய குடும்பமே போக்கஸ்ல ஆகாது. சிந்திச்சிங்களா? சூரிய குடும்பமே ஒண்ணும் கிடையாது. அதுல சூரியன் எங்க, பூமி எங்க, பூமியில இந்தியா எங்க, இந்தியால தமிழ்நாடு எங்க, தமிழ்நாடுல சென்னை எங்க, சென்னையில இந்த சின்ன நகரம் எங்க, அதுல இந்த தவமை எங்க, தவமயத்துல நாம எங்க? ஒண்ணுமே இல்லை. அவனுடைய அந்த பெரிய அந்த அவனுடைய ஆற்றலையும் அறிவிலையும் நம்மெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எதுக்காக இந்த கர்வம்? இதையெல்லாம் சிந்திச்சு இதற்கெல்லாம் காரணகர்த்தாவான இறைவனை சிந்திப்பதுதான் இந்த ஆறாவது அறிவு. இதையெல்லாம் விட்டுட்டு இந்த ஆறாவது அறிவை வேற எதற்காகவோ பயன்படுத்துகிறோம்.
அப்புறம் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுவோம். மீண்டும் ஒரு வாய்ப்பு இந்த மனித தேகம் வருமா? போனா திரும்பி வருமா? இறைவனுடைய சபைக்கு போகும்போது உனக்கு மானிட தேகம் கொடுத்து அனுப்பிச்சேனே, என்ன பண்ண? நான் அடிக்கடி சொல்வேன், நல்ல விதவிதமா கார் வாங்கினேன், நல்ல வீடு கட்டினேன், நல்ல பெரிய லேண்டு, ஒரு சென்டர் பிளேஸா பார்த்து வீடு வாங்கினேன், உள்ளே லிஃப்ட் வச்சேன், சுத்தி கார்டன் வச்சேன், இன்னும் என்னென்ன வசதிகள் இருக்கோ எல்லாம் பண்ணேன். எதாவது விலை நம்ம எல்லாம் இல்லை ஓரளவுக்கு வரும், விலை உயர்ந்த புடவைகள் வாங்கினேன், நல்ல நகை நட்டு வாங்கினேன், நல்ல பேங்க் பேலன்ஸ் சேர்த்து வச்சேன், நல்ல என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண, நல்லா என்னென்னலாம் அனுபவம். எங்க அதெல்லாம்? பிறக்கும் போது எதையும் நீ கொண்டு வந்ததில்லை, இறக்கும் போது எதையும் நீ கொண்டு போக போவதில்லை. ஆனா உன்னை கொண்டு போவோம், பாவ புண்ணிய கணக்கு மேல போவோம். அதை வச்சுதான் நமக்கு தீர்ப்பு அளிக்கப்படும். நாம் செய்கின்ற தவமும் அறமும் தான் மேல துணையா வரும். அதுதான் கணக்கு, டேட்டா. நீ எவ்வளவு நேரம் இறைவனை நினைச்ச, எவ்வளவு நேரம் மௌனத்துல கலந்துகிட்ட, எவ்வளவு நேரம் மற்றவங்களுடைய துன்பம், உனக்கு எவ்வளவு ஆற்றலை கொடுத்தன, அதை வச்சு நீ என்ன பண்ண? மற்றவங்களுடைய துயரத்தை எவ்வளவு தொடச்ச? ஒண்ணு வாங்குற ஜாதி, ஒண்ணு கொடுக்குற ஜாதி, ரெண்டே ஜாதி தான் இருக்கு. உனக்கு கொடுக்குற ஜாதியா வச்சனே, வாங்குறவனுக்கு ஏதாவது கொடுத்தியா? இல்ல. அப்படின்னா நீ வாங்குறவன். அதனாலதான் நீ காசு சில பேர் விட்டெறிஞ்சு செலவு பண்ணுவாங்க. அவங்க என்ன தெரியுங்களா, அந்த விட்டெறிஞ்சிட்டு போவாங்க பாத்தீங்களா, அதை வாங்குற நிலைமையில ஆயிடுவாங்க. அப்படி யாராவது நம்ம விட்டெறிஞ்சிட்டு போனோம், அப்படி யாராவது விட்டெறிஞ்சு அதை வாங்குறாங்க அப்படின்னா அந்த பிறவில அப்படி இருந்திருப்பாங்க. செல்வத்தின் பயனே இது. அப்படி இறைவனை அந்த இடத்துல போய் நம்ம எந்த அளவுக்கு உணர்ந்து 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 நாம் செல்கிறோமோ அதுதான் நமக்கு மானிட பிறவியினுடைய நோக்கம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. நீங்க மாற்று கருத்து சொன்னாலும் சரி, சுவாமிஜி சொல்வார், எட்டவில்லை உன் அறிவிற்கு என்றால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும். நீ புரிஞ்சுக்கல, நீ ஒத்துக்கல அப்படின்னா அது இல்லைன்னு ஆயிடுவான். அதுதான் உண்மை. நீ மானிட பிறவி எடுத்து வந்தது வேற எதற்காகவும் அல்ல, இறைவனை உணர்வதற்காக மட்டும்தான். ஏன்னா அதுக்கு மட்டும்தான் அந்த அறிவு இருக்கு. ஆறாவது அறிவுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஆற்றல் இருக்கு, வேற எதுக்கும் கிடையாது. இப்பிறவி போனால் எப்பிறவி வாய்க்கும்ன்றாங்க. மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டே தான் இருக்கேன் எல்லா சொற்பொழிவிலும். சரி, இன்று அந்த கடவுளை அருட்தந்தையினுடைய கோணத்துல வேற ஒரு கோணத்துல நீங்க சிந்திக்க இருக்கும். சிறு வயதுல அவர் எப்படி கடவுளை பத்தி அவர் சிந்திச்சாரு? எல்லாருக்குமே நமக்கு எல்லாருக்குமே கடவுளை பற்றி ஒரு கான்செப்ட் அப்படிதான் இருக்கும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கடவுள் இருக்காரா இல்லையா, ஒன்றா ரெண்டா பலவா, ஆனா பெண்ணா, அவர் எங்க இருந்து இந்த ஆட்சியை செஞ்சுட்டு இருக்காரு, எங்க இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு, இப்படியெல்லாம் கேள்விகள் வரும் இல்லையா. சுவாமிஜிக்கு இந்த சிறு வயதுல அந்த வந்திருக்கு. அவர் என்ன சொல்றாரு, முதல்ல எனக்கு எப்படி கடவுளை பத்தி தோணுச்சுன்னா, நமக்கு எல்லாருக்கும் என்ன சொல்லி கொடுப்பாங்க, இந்த உலகத்தை எல்லாத்தையும் படைச்சவர் கடவுள் தான். சிறு வயதுல நமக்கு சொல்லுவாங்க, தப்பு பண்ணாது, சாமி கண்ணு குத்திரும். அவ்வளவு கொடுமைக்காரனா சாமியை காமிச்சு வச்சிருப்பாங்க நம்ம கிட்ட. எப்ப தெரியுங்களா, ஏதாவது படையல் வைக்கும் போது நம்ம அதை எச்சில் படுத்திட்டோம் அப்படின்னா சாமி கண்ணு குத்திரும். இந்த உலகத்தை அனைத்தையும் படைத்தவன் கடவுள். கடவுள் தான், அருட்தந்தை சொல்கிறார், கடவுள் தான் என் சிறு வயதில் நான் கொண்டிருந்த பக்தி, கடவுள் தான் அனைத்தையுமே படைத்தான் என்றேன். இது வரைக்கும் அப்படிதானே. இந்த உலகத்தை எல்லாத்தையும் படைச்சது யாரு? கடவுள். அதுக்கப்புறம் நிறைய கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன். நிறைய கதை இருக்கு கடவுளை பத்தி. ஒன்னா ரெண்டா இந்தியாவில் கதை, டிவில சீரியலா போட்டு வேற ஜெய் அனுமான்றாங்க, நிறைய தமிழ் கடவுள்ன்றாங்க, ராமாயணம் மகாபாரதம், என்னமோ சக்தி, என்னமோ ராமன் சீதையின் ராமன், எவ்வளவோ சீரியல். விநாயகருக்கு ஒரு கதை, சனீஸ்வரனுக்கு ஒரு கதை, அவர் ஒரு ஹீரோவா வச்சு அவருக்கு ஒரு நாடகம் ஓடுது இல்லையா. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருப்போம். அவ்வளவு கதைகள் குவிந்து இருக்கிறது. அப்ப கண்ணு காது மூக்கு வச்சு நிறைய கதைகள் சொல்லி வச்சிருக்காங்க நமக்கு. அம்பிகைக்கு ஒரு கதை,
இத்தனை சாமி, இத்தனை பேரு பாருங்க. விசாலாட்சி, காமாட்சி, மீனாட்சி, முத்துமாரியம்மா, தண்டு மாரியம்மா, பெரிய பாளையத்தம்மா, அரசமரத்தடி விநாயகர் இருக்கா இல்லையா? இன்னும் என்னென்னமோ டிஃப்ரெண்டா பேர் இருக்குங்க. முண்டக கன்னியம்மன், எவ்வளவு பேரு. கண் காது மூக்கு வச்சு நிறைய கதைகள். நீங்க போங்க, இன்னும் கிராமப்புறங்கள்ல போங்க, 1000 கதை சொல்லுவாங்க நம்ம கிட்ட. நிறைய கதைகள் இருக்கு. கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன். அப்புறம் என்ன பண்றோம்? கடவுளுக்கு பசி தீர்ப்பதாக நினைத்து பால், நெய், தேங்காய், பழ வகைகளை கற்சிலை முன்படைத்தேன். சுவாமிஜிங்க கற்சிலைன்றாரு. பகுத்தறிவாதிகள் தான் அப்படி சொல்லுவாங்க இறைவனை. நம்ம சுவாமிஜி சொல்றாரு, கடவுளுக்கு பசி தீர்க்க முடியுமா? அவனுக்கு குடலும் இல்லை, உடலும் இல்லை, அவருக்கு எப்படி பசி? அவருக்கு பசி வந்தா அவர் பேர் கடவுளா? அப்ப நைவேத்தியம் பண்றோமா இல்லையா? நைவேத்தியம் ஒரு நாளாவது அவருக்கு கொடுத்துருக்கோமா? வீட்டுல கூட தானே. சிந்திங்கம்மா, இது எதுவும் கேலி பண்றது இல்லை, சிந்திங்க. விநாயகர் சதுர்த்தின்னு விநாயகரை கூட்டு வரும், சிலையை வாங்கி கொஞ்சம் சிந்திங்க, அறிவை கொஞ்சம் மேம்படுத்துங்க. சிலையை வாங்கிட்டு வந்து வைக்கிறோம், என்னென்னமோ ஒரு அலங்காரம் பண்றோம் உட்காந்துட்டு. அன்னைக்கு பார்த்து நகைலாம் கூட வாங்கிட்டு வந்து வைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. கொழுக்கட்டை செய்யறோம், சுண்டல் செய்யறோம், வடை செய்யறோம், பாயசம் செய்யறோம், சாப்பாடு செய்யறோம், எல்லாம் செஞ்சு படைச்சு யார் வீட்டிலாவது விநாயகர் வந்து உணவு உண்டவர்கள் கை தூக்கலாம். சாப்பிட்டாரு, எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டாங்க. நீங்க தான் டாக் ஆஃப் தி வேர்ல்டா இருப்பீங்க. விநாயகர் பாலை குடிச்சதே எவ்வளவு பெரிய விஷயமா பேசினாங்க. சாப்பாடே சாப்பிட்டாரு, கொழுக்கட்டை சாப்பிட்டாரு, எங்க வீட்டுல சுண்டல் சாப்பிட்டாரு. நடக்கல. ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கையில நாங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். படைக்கிறது சில இடங்கள்ல கற்பூர எரிய கூட விட மாட்டாங்க. சீக்கிரம் இது பண்ணும், ஃபேனை போடணும், லைட்டை குளிரவை, இந்த விளக்கு குளிரவை. கடவுள் சொல்லுவார், ஏன்டா என்னை கூப்பிட்டு வச்சு இப்படி அவமானப்படுத்துறீங்க? அந்த விளக்கு கொஞ்சம் அந்த கற்பூரம் எரியக்கூடாது, அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் கற்பூரம் இருக்காது, இரு. இறைவனை அசிங்கப்படுத்துறோம். அந்த அந்த கற்பூரம் எரியற வரைக்கும் என்ன அர்த்தம்? அவர் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு அர்த்தம். தெரியுங்களா? அது தெரியுங்களா? கற்பூரம் எரியற வரைக்கும் அவர் அங்க சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவ்வளவு நேரம் கூட அவர் சாப்பிடக்கூடாது. இறைவனை அசிங்கப்படுத்துறோமா? அவனுக்கு பசி தீர்ப்பதா? எல்லாம் சிந்திங்க. இதுவே நீங்க நல்ல ஒரு மெச்சூர்டுன்னா என்ன, நல்ல படைங்க. எங்கேயாவது ஒரு 2 ஏழை குழந்தைங்க இருப்பாங்க, உங்க சுத்து வட்டாரத்துல யாரும் சாப்பிட செய்ய முடியாதவங்க இருப்பாங்க, கண்டுபிடிங்க இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, நீ தான்ப்பா எனக்கு விநாயகர் உட்கார்ப்பான், நான் சாப்பிடு. அங்கதான் விநாயகர் இருக்கார். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண. அப்ப நம்ம மெச்சுடைய அங்க விநாயகர் சாப்பிட்டார். நீங்க சொல்லலாம், நான் இப்ப நீங்க தைரியமா சொல்லிடலாம், சாப்பிட்டாருங்க, எங்க வீட்டுல விநாயகர் வந்து சாப்பிட்டாரு. அவங்க தானே விநாயகர், அவங்க தானே கிருஷ்ண ஜெயந்தியா, முறுக்கு, சிகடை, தட்டை, அது இதுன்னு எல்லாம் செஞ்சுட்டு மொத்தத்தையும் நாம தான் சாப்பிட்டோம். அதே 2 ஏதோ ஒரு ஏழைங்களை கூட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அனுப்புங்க. இதுதாங்க வேணும்ன்றாங்க. உங்களுடைய பக்தியை நாங்கள் வந்து ஏளனமோ கிண்டலோ செய்யல. ஏன் இன்னும் மேம்படல? செய்யுங்க. ஒரு 4 ஏழைங்களை கொடுத்துட்டு சாப்பிட்டு பாருங்க. இதுதான் இந்த மனசு வராம இன்னும் பிரச்சனைகளையும் குறைகளையும் பார்த்துக்கிட்டே தாங்க இருக்கும். சும்மா பக்தின்ற பேர்ல இது வந்து தீய பக்தின்றார் பாரதியார். இதெல்லாம் பக்தியே கிடையாது, தீய பக்தி. இறைவனுக்கு இந்த பக்தி வந்து பிடிக்காது. இறைவனை நீங்க ஏமாத்தவே முடியாது. ஏதோ உங்க ஆத்ம திருப்திக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் கொடுக்குமே தவிர, ஆனால் இறைவன் அங்க சந்தோஷப்படல. இறைவனை எப்ப சந்தோஷப்படுத்த முடியும் தெரியுங்களா? உங்களுக்கு மோடியை தெரியும், மோடிக்கு உங்களை தெரியுமா? நான் அடிக்கடி கேட்பேன். உங்களுக்கு கடவுளை தெரியும், கடவுளுக்கு உங்களை தெரியுமா? அப்ப எப்படி தெரியுங்களா? தெரியும். கடவுளுக்கு அவ்வளவு ஆழ்ந்த அர்த்தம் இந்த 2 வரி. கடவுளுக்கு பசி தீர்க்க பால், நெய், தேங்காய், பழ வகைகளை கற்சிலை முன் படைத்தேன்றாரு. அப்ப எங்க படைக்கணும்? எங்க பசி இருக்கு அங்க பார்த்து அங்க போய் படை.
கடவுளுக்கு பசியே கிடையாது. அவனுக்கு குடலும் அல்ல உடலும் அல்ல, வேண்டுதல் வேண்டாமையற்றவன் அவன். அவனுக்கு என்னங்க நம்ம கொடுக்க முடியும்? என்ன நம்மளுடைய பாருங்க, நம்ம சந்தோஷத்துக்கு தான் இதெல்லாம், நம்ம சந்தோஷத்துக்கு தான் இதெல்லாம் பண்றோம். ஆனா இறைவன் சந்தோஷம் அடைகிறாரான்னா, எங்கெல்லாம் உயிர்கள் துன்பப்படுகின்றனவோ, எங்கெல்லாம் பசி துன்பம் இருக்கோ, எங்கெல்லாம் தேவை இருக்கோ, அங்கு உன்னால் முயன்றதை நீ கொடுக்கும்போது இறைவன் அங்குதான் இருந்து அதை அனுபவிக்கிறான். எல்லாருக்குள்ளயும் இறைவன் இருக்காருங்க. கொடுப்பவனும் இறைவன், பெறுபவனும் இறைவன். இதுதான் இந்த 2 வரி. இதை சொல்லிக்கிட்டே போகலாம். கடவுளுக்கு பசி தீர்க்க பால், நெய், தேங்காய், பழ வகைகளை கற்சிலை முன் படைத்தேன். அடுத்தது என்ன பண்றோம்? கடவுள் என்ற கற்சிலையை, வார்த்தையை கவனிங்க, கடவுள் என்ற கற்சிலையை அருட்தந்தை சொல்றது, அந்த மகான் சொல்றது, முற்றும் உணர்ந்தவர் கற்சிலை கற்சிலைனே போடுறார். கற்சிலையை கதவடைத்து பின் பூட்டியும் வைத்து. இதான் ஆழ்நிலை, என்னுடைய ஆரம்ப பக்தி. சாமி என்ன பண்றோம்? பள்ளியறை பூஜைன்னு சொல்லி அவருக்கு வாழைப்பழத்தையும் பாலையும் கொடுத்து அதை நம்மளே சாப்பிட்டு, அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பள்ளியறை பூஜைலாம் அவரை உள்ள லாக் பண்ணிட்டு அதோட வெளியே வந்துருவோம். எங்கேயாவது இறைவனை லாக் பண்ண முடியுமா? வாரியார் சுவாமிகள் கேட்பாரு, முருகனை லாக் பண்ணிட்டு வந்துட்டாச்சு, இப்போ உனக்கு வயிற்று வலி வருது, நீ அந்த பள்ளியறை பூஜையில பார்த்த இறைவனை லாக் பண்றதை நீ பார்த்த, உங்க இஷ்ட தெய்வம் முருகன், நீ எப்பதான் லாக் பண்ணிட்டு வந்துட்ட? இப்போ திடீர்னு உனக்கு இரவு நள்ளிரவு நல்ல ஒரு வயிற்று வலி வருது, இல்லை உன் மனைவிக்கு வருது, உன் குழந்தைக்கு வருது, முருகான்னு கூப்பிடுவியா மாட்டியா? இப்போ அவன் வந்து எனக்கு உதவி செய்வான்னு நினைப்பியா? நினைக்க மாட்டியா? இல்லையா, அவனை தான் லாக் பண்ணிட்டனே, அவன் எங்கிருந்து வருவான்னு நினைப்பியா? இல்லை. ஏன்? உனக்கே தெரியுது அது போலின்னு. அவனை லாக் பண்ணவே முடியாது. அந்த பொய்யில மூழ்கி மூழ்கி சில பேர் அந்த பொய்யா போகணும். அது எனக்கு சந்தோஷத்துக்கு தானே சொல்லிட்டு, சில காதலன் வந்து காதலிய, உன்ன மாதிரி உலகத்திலே அழகில்லை தெரியுமா அப்படின்னா அந்த பொண்ணுக்கே தெரியும். ஏன்? அவன் என்ன சந்தோஷப்படுத்த சொல்றான். அப்படித்தாங்க இறைவன். இவன் சந்தோஷத்துக்கு தான் இவன் சொல்லின்னு இருக்கான். இறைவன் எங்கேயாவது லாக் பண்ண முடியுமா? அவன் அந்த பள்ளியறை பூஜைக்கு மயங்குபவனா, அது கட்டுப்படுபவனா? எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருளை நீ எப்படி லாக் பண்ண முடியும்? நல்லா சிந்திங்க சிந்திங்க சிந்திங்க. சொல்றது அப்படியே நம்பிடாதீங்க. அன்பு உள்ளங்களே, பெண்களே, சிந்திங்க. நீங்க எல்லாம் சிந்திச்சீங்கன்னா குழந்தைங்களை பிரம்மாண்டமா வளர்க்கலாம். சும்மா சாமி உப்பு இல்லாம வடை சாப்பிடும், பாயம் சாப்பிட்டியா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் நம்மளோட விநாயகர் சதுர்த்தி. இப்ப பொங்கல் வந்தது. ஏன் இந்த பொங்கல் தெரியாது? வெண்பொங்கல் வை, சக்கரை பொங்கல் வை, புதுசு புதுசா. இப்போ சூரியனுக்கு வந்து இப்போ ஏதோ சம்பா ரவையில வந்து உப்புமா என்னமோ சொன்னாங்க யாரோ ஒருத்தவங்க. என்னம்மா புதுசு புதுசா ஆரம்பிக்கிறீங்க, இருக்கிற சடங்குகளே என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த டிவில போட்டு விட்டுறாங்களா? ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு தாத்தா வந்து ஏதோ ஒன்று கலரி விடு. இருக்கிற நம்பிக்கைகளை, மூட நம்பிக்கைகளை எப்படி ஒழித்து உண்மை கடவுளை உள்ள பார்க்க வைக்கலானே சிந்திச்சுட்டு இருக்க மத்தியில இன்னும் புதுசு புதுசு புதுசு. தயவு செய்து அதையெல்லாம் பார்க்காதீங்க. அதுவும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி கிட்ட இருக்கிற இந்த ஞானிகள் பார்க்காதீங்க. பிரம்ம ஞானின்னு பட்டத்தை வாங்கிட்டு. இறைவன் உங்களுக்குள்ள இருக்கான். நீங்க தான் கடவுள். சாஸ்திரம் பார்க்காத வீடு சமுத்திரத்துக்கு சமம்னு ஒரு பழமொழி இருக்கு. சாஸ்திரமே கிடையாது. எப்படி பாப்பீங்க தெரியுங்களா? தெலுங்குல ஒரு வார்த்தை இருக்கு, ஆத்ம சுத்தி லேதன்ட்டு ஆச்சாரம் எந்துக்குன்னு. இங்க உள்ள சுத்தம் இல்லைன்னா என்னத்துக்கு உனக்கு ஆச்சாரம்? ஆத்ம சுத்தி உன்ட்டே ஆச்சாரம் எந்துக்கு. உனக்கு உள்ள சுத்தம் இருந்தா நீ எதுக்கு ஆச்சாரம்? ஒன்னும் தேவை. இறைவன் கிட்ட ஒரு 2 பொருந்துதா? சித்த சுத்தி லேதன்ட்டு சிவ பூஜை இருந்துக்கு. இங்க உள்ள சுத்தம் இல்லாம போய் சிவாய நம சிவாய போடுறாரு இறைவன். சித்த சுத்தி உண்டே சிவ பூஜையில இருந்துக்கு. உனக்கு சுத்தம் சுத்தியா இருக்கு, சுத்தமா இருக்குன்னா நீ எதுக்கு இந்த கடவுளை கும்பிடணும்? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பாண்ட சுத்தி லேதன்ட்டு பானகம் எந்துக்கணும். நீ என்னதான் லிட்டர் லிட்டரா சுத்தமான பால் எடுத்து ஊதலாம், அந்த பாண்டம் சுத்தமா இல்லை அப்படின்னா பால் கெட்டு போயிடும். நீ எவ்வளவுதான் கோவில் குளம் சுத்தணும், நீங்க உள்ள சுத்தம் இல்லை அப்படின்னா எங்க உனக்கு விடிவு காலம் கிடைக்கும்? புரிஞ்சுக்கோங்க. எத்தனை தாய் தந்தையரை இங்க மனம் குளிர வைக்காம நிறைய பேர் போய் கோயிலுக்கு பண்ணுவாங்க. அவங்கள பார்க்கும்போது வருத்தமா இருக்கும். இறைவன் எப்படிங்க ஏமாளி?
அம்மா ஒரு வேளை சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க, ஒரு வேளை புடவை எடுத்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அம்மா குளிக்காம கப்பா உட்காந்துருக்க என்னத்த அப்படின்னு ஒரு குருன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அங்கே போய் இறைவனுக்கு அம்பாளுக்கு போய் அபிஷேகம் வச்சு பெரிய டோக்கன் பெரிய அபிஷேகம் கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. இவர்களை பார்த்து எப்படி நகைக்கிறதுனே தெரியல. இங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே இல்லை, அப்பாவுக்கு என்னமே கண்டுக்கிறது கிடையாது. தங்கச்சிங்க வந்தா என்னன்னு பார்க்கறது கிடையாது, அக்காங்க வந்தா என்னன்னு பார்க்கறது கிடையாது, அண்ணன் தம்பிங்களை வந்து என்னன்னு பார்க்க. ஆனால் கோயிலில் போய் பெரிய அபிஷேகம் கட்டி பெரிய டோக்கன் கட்டி பெரிய அர்ச்சனை கட்டி பெரிய உண்டியில பணம் போட்டு போய் உட்காந்துருப்பாங்க. இறைவன் ஏமாலியா? தாய் தந்தையரை பூஜிக்கும் போது இறைவன் உன்னிடத்தில் ஓடி வந்துடுறான். நான் கோயிலுக்கே போனது இல்லைங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சு, ஆனா எங்க அம்மா அப்பா தான் எனக்கு முக்கியம். நீங்க யாரை வணங்குவீங்க? நீங்களே பார்ப்பீங்க, என்னத்த எங்கள் அம்மாவை விட்டு கோயில் கோயிலா நீ அவனுக்கே தெரியுது தப்புன்ட்டு. ஆனால் இங்கே பார்க்கவே மாட்டோம். அதுதான் முக்கியம். கடவுள் என்ற கற்சிலையை கதவடைத்து பின் பூட்டியும் வைத்து அடுத்த வார்த்தை போடுறாரு. இது ஒரு கோணத்திலிருந்து சிந்திக்கிறோம் கடவுளை பற்றி. இதுதானா அப்படின்னா அருட்தந்தையினுடைய ஒரு பாடல் வழியாக நாம் இந்த வழியாக அப்படி சிந்திக்கிறோம். நிறைய அப்படி வேணாலும் சிந்திக்கலாம் இறைவனை. இன்று இந்த கோணத்தில் சிந்திக்கிறோம். கடவுள் நிலை அறிந்த போது, கடவுள் அறிந்த போதுன்னு போடல சுவாமிஜி. கடவுளோட நிலை என்ன, ஸ்டேட் என்ன, வார்த்தையெல்லாம் சுவாமிஜி அவ்வளோ அழகா போடுவார். கடவுள் நிலை அறிந்த போது என் செய்கையெல்லாம் கண்டுவிட்டேன் சிறு பிள்ளை விளையாட்டாய். இதெல்லாம் சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு. எது எது? இந்த படையல் போடுறது, சாமிக்கு அலங்காரம் பண்றது, அபிஷேகம் பண்றது, ஆராதனை பண்றதெல்லாம் ஆரம்ப பாலபாடம். அப்படிதான் ஆரம்பிக்கும் பக்தி. அப்படிதான் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ விநாயகருக்கு, சுவாமிஜிக்கு அப்படிதான் அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இப்போ விநாயகருக்கு போய் அபிஷேகம் பண்ணு. சுவாமிஜி என்ன பண்ணுவாரான்னு தெரியுங்களா? குழந்தையில மார்கழி மாசத்துல சுடுதண்ணி எடுத்துன்னு போறான் அவங்க அம்மா கிட்ட காய்ச்சி ஒரு ஜக்குல. ஏன் அப்படின்னு கேட்டா, மார்கழி மாசம் நமக்கே அப்படி குளிர்தம்மா, விநாயகருக்கு குளிராதா அப்படின்வா. அப்படியெல்லாம் இருந்தவர் தான் அருட்தந்தை. அது அப்படிதான் இருக்கும், அப்படிதான் ஆரம்பிக்கும். இப்போ எல்கேஜியில் எடுத்துமே நம்ம குழந்தையத்தோட குழந்தை வந்து ஏ போடவே தெரியல. ஆனா ஒரு காலத்துல அது என்னவாகும்? பெரிய புத்தகமே எழுதலாம். இப்ப வரைக்கும் நான் வந்து அந்த 4 வரி நோட்ல எழுதின்னு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கப்புறமும் 4 வரி நோட்ல எழுதுனா எப்படிங்க? 2 வரி நோட்ல ஆரம்பிக்கும் நம்மளுடைய தமிழ் கையெழுத்து. அப்புறமும் நான் 2 வரியில தான் எழுதுவேன், நான் மறக்கவே மாட்டேன். பென்சில்ல ஆரம்பிக்கும், அப்புறம் அப்படியே அட்வான்ஸா போகுது இல்லையா? அது போலதான் ஆரம்ப பாடம். அப்படிதான் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தேடணும் இறைவனை. என்னப்பா இத்தனை உருவன்றாங்க, இத்தனை வடிவன்றாங்க, இத்தனை பேர் சொல்றாங்க, ஆண்ன்றாங்க, பெண்ன்றாங்க, அந்தந்த நாட்டுல அத்தனை பேர் சொல்றாங்க. நிஜத்துல நீ யாருப்பா? அவங்க பார்த்தா என் தெய்வம் நான் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு ஆண்டாள் பாடுறாங்க. நாதன் நாமம் நமச்சிவாயமே இவர் வேற சொல்றாரு. அபிராமிப்பட்டவர் பார்த்தா அம்பிகை உன்னை பார்த்து அப்படி பாடுறாரு. அருணகிரிநாதர் பார்த்தா முருகா முருகான்னு உருகிறாரு. நிஜத்துல நீ யாருப்பா இப்படின்னு ஒரு நாள் கேள்வி வரணும். அப்படி வைக்கும் போது கேள்வி வந்துகிட்டே தோன்றும் போது அவன் யாருன்னு தன்னை உணர்த்திடுவார். அதை பத்திலாம் கேள்வியே கிடையாது. நான் எந்த கொஸ்டினும் எழுப்ப மாட்டேன். அது பக்தி தான். அதை தாண்டணும். கடவுள் நிலை. இப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நிறைய விளையாட்டு விளையாடுவாங்க. இந்த சின்ன சின்ன துளிர் இலையில வச்சுட்டு முருங்கைக்கீரைன்னுவாங்க, அதை அப்படி மண் அப்படி கரைச்சிட்டு அதில் ரசம்னுவாங்க, அந்த கொஞ்சம் திக்கா மண்ணில் சாம்பார்னுவாங்க, இன்னும் கொஞ்சம் மண்ணில் தண்ணியை ஊற்றிட்டு சாப்பாடுன்னு வைப்பாங்க, அதில் ஒரு சின்ன இலையை கொண்டு வந்து நமக்கும் பரிமாறுவாங்க. இதெல்லாம் நம்மளாம் விளையாடி இருக்கோம். இப்பவும் போய் நம்ம பேரம்பேத்திங்களோடய நம்ம பிள்ளைங்க கூட போய் உட்காருவோம். நல்லா தெரியும் அது மண்ணு. நம்மள என்ன பண்ணுவோம், சாப்பிட்ற மாதிரி அப்படி அப்படி வேணும்னா நம்ம விளையாடலாம். அது சிறுபிள்ளை விளையாட்டு. நான் விளையாடிட்டு இருந்தேன். ஆனா அந்த குழந்தைக்கும் தெரியும் அது சோறு கிடையாதுன்னு. அது எடுத்து வாய் வைக்கும், இந்த சாப்பாடு இந்த சாம்பாரும் ஊத்தும், அதுவே வாய் வைக்காது. தெரியுங்களா? அப்ப உண்மை தெரியுது இல்லையா? சிறுபிள்ளை விளையாட்டு. அதை தாண்டணும்ன்றார் சுவாமிஜி. சரி, என்ன தாண்டணும்? இது சிறுபிள்ளை. அடுத்தது அவர் அந்த உணர்ந்து அந்த கடைசியில எழுதுறாரு. இது நிறைவு பாட்டுன்னு சொல்றாரு.
இப்படி எழுதிய அருட்தந்தை என் சிறு வயதில் இருந்த பக்தி. அடுத்ததுக்கு வர, கடவுள் எனப்படுபவனே மனிதனானா. இப்படி கடவுள் இதை அறிந்த போது என் செய்தியெல்லாம் கண்டுபிடி, கடவுளை வெளியே வச்சு அவனுக்கு பால் நெய் தேங்காய் வச்சு அவனை அறையில வச்சு பூட்டி வச்சேன், அவனை வேற எங்கேயோ வச்சு பார்த்தேன். அது என் சிறு வயது பக்தி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? கடவுள் வேற மனுஷன் வேற இல்லப்பா, எல்லாம் இறைவனாக இருந்தால் அப்ப நான் யாரு, நீங்க யாரு? இதுதான் வராங்க. இந்த உலகத்துல அவனை தவிர வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. கடவுள் எனப்படுபவனே மனிதனானா. அப்ப ஏன் இந்த மனுஷன் இவ்வளவு குற்றங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க. குழந்தைன்னு கூட பார்க்காம பண்றாங்க. இப்ப நீங்க சொன்னீங்களே தாய் தந்தையரை பூஜிக்காம இருக்காங்க, கோயிலுக்கு போறாங்க, அவங்க எல்லாம் கடவுளா? பெத்த தாயை என்னன்னு கூட கண்டுக்கிறது இல்லையா? அவங்க மனம் நோக செய்கிறார்கள், அவங்க சாப்பாடு கூட போறது இல்லையே, இவங்கெல்லாம் கடவுளா? கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம தொழிலாளிகளை வருத்தப்படுத்துகிறார்கள், அவங்க கடவுளா? இப்படி பல கேள்விகள். எவ்வளவு நீங்க குற்றங்களை பார்த்திருப்பீங்க, எவ்வளவு பாவிகளை பார்த்திருப்பீங்க, இவங்கெல்லாம் கடவுளா? எப்படி இதெல்லாம் கடவுள்னு சொல்ல முடியும்? விவேகானந்தர்கிட்ட கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, கர்மங்கள் நிறைந்த குற்றங்கள் நிறைந்த கடவுளுக்கு பெயர் மனிதன். ஒரு கடவுள்கிட்ட நிறைய குற்றங்கள் இருந்தா அவன் மனுஷன். அப்ப கடவுள் யாரு? அந்த மனிதன் தனக்குள் இருக்கின்ற அனைத்து குற்றங்களையும் தீர்த்து விட்டால், நீக்கி விட்டால் அவனுக்கு பெயர் மனிதன், வேற ஒண்ணுமே கிடையாது. மனிதன் என்றால் குற்றங்கள் உடைய கடவுளுக்கு பெயர் மனுஷன். அந்த மனுஷன் தன் குற்றங்களை எல்லாம் நீக்கி விட்டால், அழித்து விட்டால் அவனுக்கு பெயர் கடவுள், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த கடவுள் தான் மனிதனாக வந்தான். இப்ப இவங்கெல்லாம் நான் வணங்குதலுக்குரிய மாறிட்டாங்களா? எல்லா குருமார்களுக்கும் குரு பூஜை நடக்குது, பார்த்துருக்கீங்களா? ஜீவசமாதி. கடவுளுக்கு மேல அவங்களுக்கு அவ்வளவு சீடர்கள் இருக்காங்க, பக்தர்கள் உருவாயிடுறாங்க. என்ன? தன்னுடைய அனைத்து குற்றங்களையும் நீக்கி மனித நிலைக்கு உயர்ந்துட்டாங்க. அவங்கள போய் நமக்கு எங்கவங்க ஜீவசமாதி இதுவும் தேடியும் போய் வணங்குவோம். ஆனா இது ஆகணும்னு மட்டும் நினைக்கவே மாட்டோம். யாராவது ஒரு சாக்கடையில் உட்காந்துக்கிறாங்கன்னா அவர்கிட்ட போய் நின்று அவர் சாக்கடையில் அடிச்சா அப்படி அடிப்பாராம் பாருங்க, நமக்கு எல்லாம் கடிச்சிடுமா. இப்படி ஒரு கூட்டம் அலையுது. நாம எப்ப அப்படி மாறுறது? நிறைய பேர் பார்த்தீங்களா, அவர் காரி உமிழ்வாராம். இந்த கூட்டத்தை மாத்தவே முடியாது. அவர் மாறிட்டாரு, நீ எப்ப மாற போற? அதுதான் அவர் காரி துப்பி அனுப்புறாரு நம்மள. ஒண்ணுமே கிடையாது. இந்த கூட்டம் நல்லதுன்னு நினைச்சு நாங்க ஓடுது. அந்த குற்றங்களை நான் நீக்கி விட்டேன், நான் மனிதன் இறை நிலைக்கு உயர்ந்துட்டேன். நீ எப்ப உயர போற? உயரத்துக்கு நம்ம தயாரால. அப்படியே கொஞ்சம் கொடுங்களேன், எலுமிச்சம்பழம் கொடுங்களேன், வேப்பிலை கொடுங்களேன், உங்க கையால விபூதி வைங்களேன். அப்படியே வாயில இருந்து லிங்கம் எடுத்து கொடுத்தான்னு பார்க்கணும். மாத்தவே முடியல இந்த மக்களை. நீயும் அந்த நிலைக்கு உயரலாம். வள்ளலார் சொன்னார், ஏத்துக்க மாட்டோம். வேதாத்ரி மகர்ஷி சொன்ன ஏத்துக்க மாட்டோம். சித்தர்கள் எல்லாம் சொன்னாங்க, ஏத்துக்க மாட்டோம். அதனாலதான் பாடி வச்சார் கண்ணதாசன். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிட திருந்திட பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்து போனார். அப்படியே நம்ம இருக்க போறோம்னா நீ என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கு இந்த ஞாபகம் வந்துட்டே இருக்கு, நம்ம செத்து போட போறோமே, அதுக்குள்ள ஏதாவது பண்ணணுமே. நரை வந்துருமே, திரை வந்துருமே, மூப்பு வந்துருமே, பிணி வந்துருமே, மரணம் வந்துருமே. அந்த பயமே இல்லை பாருங்க. எவ்வளவு பேரை நம்ம பார்க்குறோம். நம்ம வயசுக்கு எத்தனை பேரை பார்த்துட்டு இருக்கோம். ஆடினவங்க எல்லாம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் அடங்கி போனவர்களை எத்தனை பேரை நாம் பார்த்துருக்கோம். இது ஒரு நாள் இதுவும் அந்த பெட்டியில படுகும்னு ஏன் நமக்கு தோணல? இதுவும் அந்த மண்ணுக்குள்ள போகுது, இதையும் சுட போறாங்க. பேரெல்லாம் நீக்கி பிணம் என்று பெயரிட்டு எவ்வளவு பேரை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு எத்தனை நடிகர் நடிகைகளை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இல்லையே, திரைப்படங்கள் பார்க்குறேன், இது யாருமே இல்லைல்ல. தோணும் எனக்கு, யாருமே இல்லை. இல்லை நடிச்சவங்க யாருமே இல்லை, இந்த சீன்ல இருக்கவங்க இப்ப யாருமே இல்லை. இந்த அழகா இருக்க நடிகைங்களாம் இப்ப பேட்டி கொடுப்பாங்க. ஏமா பார்க்க முடியலம்மா, உன்ன அழகு எங்கம்மா போச்சு, இருக்கா இல்லையா? இதெல்லாம் ஞாபகம் வரணும். அழகு ஒண்ணும் இல்லை,
எதுவுமே ஒண்ணும் இல்லை. அதுக்குள்ள இறைவனை தேடணும். இறைவா அப்ப ஏன் எனக்கு கொடுத்த? கருத்தியங்கி கருத்தறிந்து கருத்துயர்ந்த. இப்படி சிந்திச்சு அவன் கருத்து எதுன்னு சொல்லி பிடிச்சான். கடவுளாய் அனைத்துமே கண்டுவிட்டான். அவன் அந்த கருத்து உயரும் போது அவனுக்கு என்ன அறிவு வரும் தெரியுங்களா? எங்க பார்த்தாலும் கடவுள் தான் தெரியும். தாய்மான சுவாமிகள் சொல்றாரு, எங்கெங்கிருந்து எவ்வுயிரை நோக்கினும் அங்கங்கு இருப்பது நீ என்றோ பராபரமே. எந்த உயிரை பார்த்தாலும் அங்க நீதான் எனக்கு தெரிகிற. காக்கா குருவி பார்த்தா நீதான் தெரியுது. அதனால தான் காக்காவுக்கு சாப்பாடு வேணும் அமாவாசையில தான் வைப்போம். அதுக்கப்புறம் அப்போ அமாவாசைக்கு மட்டும்தான் காக்காவுக்கு பசிக்கும். மற்ற நாளும் காக்காவுக்கு வயிறு கிடையாது. அப்போதான் தேடி தேடி ஐயோ எடுக்கவே இல்லை. சில பேர் அந்த அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, எடுக்காது, கீழே வந்து அது பார்த்து எடுக்கவே இல்லை. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், காக்காவுக்கு சோறு வச்சேன். இன்னும் எத்தனை பேர் அந்த உயிரிழக்கத்துல ஈடுபடுபவர்களை பார்க்கும் பொழுது சாட்சாத் இறைவனே அவர்கள் ரூபத்துல இருக்க மாதிரி தோணும். அதான் உண்மை. கருத்தியங்கி கருத்துயர்ந்து கருத்தறிந்தான். இயக்கணும். மனுஷனா பிறந்துட்டா கருத்தை இயக்கிட்டே இருக்கணும். நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கருத்து உயரணும். அற்ப விஷயங்களை உட்காந்து பேசாது. சும்மா சும்மா மூந்திக்கு வச்சுக்கிறது, சும்மா சும்மா கோச்சிக்கிறது, சும்மா சும்மா குற்றம் கண்டுபிடி, சும்மா சும்மா குறை பேசாது. அது இறைவனை பத்தியே சிந்தனையில் இருக்கும். யாரா போயா நானே கடவுள் பிரச்சனையில் இருக்கிறேன். மகான்கள் கண்ணே திறக்க மாட்டாங்க பார்த்தீங்களா? இந்த உலகத்தோட நட்பே கிடையாது அவங்களுக்கு. யாராவது பொன் பொருள்கூட்டோட போயா, இதெல்லாம் 1000 சம்பாதிச்சிட்டேன் பல பிறவிகள்ல, இதெல்லாம் இப்ப தூக்கி போட்டு பட்னத்தடிகளே தூக்கி குப்பன்னு போட்டு வந்ததுதான் இது. தோணவே தோணுது. எப்படி ஐயோ இந்த பிறவிக்கே இவ்வளவு பாக்குறிய, பல பிறவிகள் உனக்கு தேவையான ஒரு சொத்து இருக்கு. அது ஏன் அறிவு வரல? கடவுளாய் அனைத்துமே கண்டு விட்டான். அவன் எல்லாத்தையும் கடவுளா பார்த்த பிறகு இவன் யார் தெரியுங்களா? இவன் யார் தெரியுங்களா? ஆயிடுவான். காண்பவனே ஆதி அந்தமாகி நின்றான். எவன் ஒருவனுக்கு அனைத்தும் கடவுளாக தெரிகிறதோ அவனுதான் தான் ஆதி அந்தமாகிய பரம்பொருள் என்பதை நின்றுடும். அதுக்கப்புறம் அவனுடைய நிலை இருக்கும் பாருங்க. யாருக்கும் தலைவனுங்க, யார்கிட்டையும் பயம் இருக்காது, எதுக்கும் கவலைப்படாது. ஏன்? கடவுளுக்கு எப்படிங்க கவலை இருக்கும்? கடவுளுக்கு யார்ட்டையாவது பயம் இருக்குமா? கடவுள் யாருக்கா தலை வணங்க வர? அங்க பணிவும் இருக்காது, கர்வமும் இருக்காது. அது ஒரு நிலையில இருக்கும். கவலையும் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது. அது எப்படி இருக்கும் தெரியுங்களா? காண்பவனே ஆதி அந்தமாகி நின்றான். இதுதான் பெரிய பிளஸ். நீ எப்ப மற்ற உயிர்கள் எல்லாம் கடவுளா பார்த்துறியோ அப்ப நீ எவ்வளவு பெரிய ஒரு நிலை வந்து. கடவுள் நிலை அறியாதோருக்கு சரி தெரியல, எவ்வளவு சொன்னாலும் புரியல. அதை பற்றிய நூல்களை எழுதி வைத்தான். கருத்துணர்த்தும் நூல்கள் பல எழுதி வைத்தான். அப்படிதான் வந்தது திருக்குறள், திருவாசகம், திருவருட்பா, திருமந்திரம், திருக்குறள், எல்லா பகவத்கீதை. படிக்க மாட்டோமே. எங்க வீட்டுல திருக்குறள் இருக்கு பட்சியா. திருவருட்பா வாங்கி வச்சிருக்கேன். 6 திருமுறைகள், 12 திருமுறைகள் ஃபுல்லா வாங்கி வச்சிருக்கேன். பகவத்கீதை ஒரு நாளாவது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்காவது எடுத்து ஒரு ஸ்லோகம். ஐயோ காலையிலேருந்து மாங்கு வேலை செய்யவே சரியா கிருஷ்ணர் பார்ப்பார். நான் அவ்வளோ 700 ஸ்லோகம் எழுதி வச்சேனே, ஒரு ஸ்லோகம் படிச்சு முறுக்கு சீடை அவன் அப்படியே நொந்து போவான். தின்ற கூட்டம் இது. எஜமாங்க, நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. தின்னே சில பேர் சொல்லுவாங்க, சாப்பிட்டே அழிஞ்சதுன்னு. ஒரு ஸ்லோகம் எடுத்து படிச்சியா? திருவள்ளுவர் தினம்னு லீவை வாங்கின்னு என்ன பண்ணிடுறோம்? ஃபுல்லா டிவியை உக்காந்து ஒரு திருக்குறள் எதுவுமே கிடையாதுங்க. ஆனா வீடு ஏதோ போய் வாங்கியாவது வைக்கும், அது கூட சிலது கிடையாது. ஐயோ அது இருந்தா 4 புடவை வாங்கி வைப்பேன். புத்தகத்துக்கு செலவழிக்கும் செலவு என்பது செலவல்ல, மூலதனம். ஒண்ணும் கிடையாது.
ஒரு திருக்குறள் ஒரு ஒரு குறள் தெரிஞ்சா கூட போதுங்க. எனக்கு மிக பிடித்த குறள் ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் ஒரு குறள் இருக்கு. எவன் ஒருவன் உயிர் வாழ்பவன் வள்ளுவர்கிட்ட கேட்டாங்க. வள்ளுவரே யாரெல்லாம் உயிர் வாழ்பவர்கள்? உயிரோட இருந்துட்டா அவங்கெல்லாம் உயிர் வாழ்பவர்களா? டாக்டர் பிடிச்சி பார்க்குறாரு, பல்ஸ் இருக்கு, நாடி துடிப்பு நல்லா இருக்கு, மூச்சு காத்து நல்லா இருக்கு, அவங்கெல்லாம் உயிர் வாழணும் இல்லை. இப்போ யார் உயிர் வாழணும்? எவன் ஒருவன் மற்ற உயிர்களினுடைய துன்பத்தை தன் துன்பமாக நினைத்து ஒத்து பார்க்கிறானோ. உன்னை ஒருவர் சீ அப்படின்னு சொன்னா நமக்கு பிடிக்குமாங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க யாராவது? என்னை யாராவது சீ சீ அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது பிடிக்காது இல்லை? ஆமா, நம்ம எத்தனை பேர் அப்படி காயப்படுத்துறோம்? யாராவது முகத்தை தூக்கி வச்சுட்டு எனக்கு இப்படி இப்படி திருப்பின்னு போனாங்கன்னா எனக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும். பிடிக்குதா? அவளை சிரிச்சு சிரிச்சு பேசணும் தானே நினைக்கிறோம். நம்ம எத்தனை பேர் அப்படி அதை முதல்ல நம்ம கொடுத்துருக்கோம்? யாராவது நான் யார் வீட்டுக்காவது போனால் அவங்க என்னை அப்படியே பார்த்துட்டு உள்ளே ஓடி போயிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அண்ணி அப்படி பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் அண்ணியாக இருக்கும்போது அப்படிதான் பண்ணிடுறேன். எனக்கு எப்படி ஒன்று வலிக்கிறதோ அப்படிதான் மற்றவங்களுக்கும் அது வலிக்கும். இதுதான் ஒத்ததறிவான். எனக்கு பசி வந்தால் எனக்கு எப்படி கஷ்டமாக இருக்குது அப்படிதான் அங்கேயும் பசி. எனக்கு குளிருக்கு ஆடை இல்லைன்னா எனக்கு எப்படி குளிருது அப்படிதான் அவங்களுக்கும். என்னை ஒருவர் காயப்படுத்தும் போது இந்த மனசு எப்படி வலிக்குதோ அவங்களுக்கு அப்படிதான் வலிக்கும். ஒரே ரத்தம் தான், ஒரே உணர்வு தான், ஒரே இன்பம் தான், ஒரே மனுஷன் தான், எல்லாம் ஒன்று தான். இது ஏன் புரியல? வள்ளுவர் சொல்றாரு, அது எவனுக்கு புரியுதோ அவன் உயிர் வாழலாம். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். அப்போ வள்ளுவர் கேட்டாங்க, மற்றவங்கெல்லாம் செத்தாருள் வைக்கப்படுவார்கள்னு போடல, செத்தாருள் வைக்கப்படும் அக்னிநிலை போட்டார். செத்து போன பிணங்களில் அவர்களும் சமம். அதுங்கெல்லாம் உயிரோட இருக்குது, ஆனா அதுங்கெல்லாம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. நிறைய இடத்துல வள்ளுவர் வித்திட்டு இருக்காரு. அன்பின் வழி அது உயிர்நிலை அகதிலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்புன்றார். இந்த உயிர் இருக்குன்னா அன்பு இருக்கணும். ஒருத்தர் உயிரோட இருக்காருன்னா அவர்கிட்ட அன்பு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது எலும்பு மேல கொஞ்சம் அப்படியே தோல் மூடின்னு சுத்தி நிறுத்துது. அப்படி எவ்வளவு கோபம் பாருங்க அவங்களுக்கு. இதெல்லாம் படிக்கவே மாட்டோம். இதெல்லாம் படிக்க நமக்கு தான் டைமே இல்லையேங்க. நமக்கு தான் டைமே இல்லையே. தந்தை சொல்கிறார், படிக்கணும். கருத்துணர்த்தும் நூல்கள் பல எழுதி வைத்தான். நூல்களை படிக்கணும். நீ ஒவ்வொரு நூலையும் படிக்கும் பொழுது எவ்வளவு ஒரு பெரிய மகானோடு நீ தொடர்பு கொள்கிறாய். ஒரு நூலை நீங்க படிக்கிறீங்க, திருக்குறளை படிக்கும்போது திருவள்ளுவரோட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கிடைக்குது. திருவள்ளுவரோட அறிவெல்லாம் உங்களுக்குள்ள வந்துடும். ஒரு கீதையை படிக்கிறீர்கள்னா கிருஷ்ணனுடைய ஃபுல் நாலேஜ் உங்களுக்குள்ள வந்துடும். படிக்க மாட்டோம், தப்பு பண்ண மாட்டோங்க. அதை படிக்க படிக்க உங்க அறிவே உங்ககிட்ட பேசும். யாரையும் குறை பேசாத, என்னத்த வாரி. சில ஆயாங்கெல்லாம் சொல்லிட்டு போனா ரொம்ப அழகா ரசிப்பேன். இந்த பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கும்போது சில ஆயம் என்ன தடி போகும்போது எத்தனை போறான் விட்டு தள்ளிட்டு போ அப்படின்னு. இந்த ரெண்டு நான் அப்படியே பார்ப்பேன், எவ்வளோ பெரிய பிலாசபி நீ ஈஸியா சொல்லிட்டியா ஆயா. கும்பிடணும் போல இருக்குங்க. நான் அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே அவங்கள ரசிச்சு பார்ப்பேன். சில பேர் அப்படியே கட்டி கூட பிடிச்சிருக்கேன் நான். அந்த பாட்டிக்கு ஒண்ணுமே புரியாது, ஏன் இந்த மாதிரி பண்றாங்க. ஏன்னா எனக்கு அதுதான் பகவத்கீதையினுடைய சாராம்சத்தை சொல்றாங்க. என்னத்தை எத்துன்னு போறோம், அதானே கிருஷ்ணன் சொன்னாரு. எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு. அவர் பெருசா சொன்னார். இந்த பாட்டி 2 வார்த்தையில சும்மா சென்னை தமிழ் அழகா சொன்ன, என்னத்தை எத்துன்னு போற, எல்லாத்தையும் விட்டு போறேன், சும்மா விடு அப்படின்னு. அது சொன்ன வார்த்தையினுடைய அந்த மொழி வேணா வேற மாதிரி இருக்கலாம், அதை சொன்ன கருத்து எவ்வளவு அழகா இருக்கு. இவ்வளவுதானுங்க. என்னதாங்க எடுத்துன்னு போறோம், நம்ம விட்டு தள்ளிட்டு போ, சந்தோஷமா இரு, உன் புள்ள தானே, உன் மருமக தானே. நான் பேசி கேட்டு இருக்கிறேன். அந்த பாட்டிக்கு இருக்கிற அறிவோட நமக்கு இல்லையே. ஒரு கீரை விற்கிற பாட்டி, ஒரு கருவாடு விற்கிற பாட்டி. நிறைய நூல்களை படிங்க. கருத்துணர்த்தும் நூல்கள் பல எழுதி வைத்தான். கடவுள் நிலை அதை வெளியாய் காட்டும் கடமையே சிறந்ததென கொண்டான் ஞானி. ஞானிகளுடைய வேலை என்ன தெரியுங்களா? அவங்க அந்த கடவுளை ஃபுல்லா சாப்பிட்டுட்டாங்க. அதால அடைஞ்ச அந்த பேர் உவகை சந்தோஷம் அவங்களால நிறுத்த முடியல. ஐயோ இந்த ஜனங்க இப்படி அழுது அல்லோலப்படுது, இதுங்களுக்கு என்னன்னே புரியலையே அப்படின்னு சொல்லி அவர்களை எல்லாம் தன் பக்கம் வர வைப்பதற்காக எழுதியதுதான் திருமந்திரம், திருக்குறள். எல்லா நூல்களும் அப்படிதான்.
உங்களுக்கு இந்த வார்த்தை மட்டும் தெரியும். தெரியாதவர்கள் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் முழுது. தெரியாதவர்கள் யாராவது இருக்கீங்களா? இந்த வார்த்தை தெரியும். தமிழனா பிறந்த எல்லாருக்கும் தெரியும். இதை சொன்னவர் திருமூலர். திருமந்திரம் இது முதல் வரி. மீதி 3 வரி இருக்கு திருமந்திரத்தில். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் முழுதும். என்ன இன்பம்? வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடில் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீங்களும் அந்த சந்தோஷம் வாங்க. எப்படி தெரியுமா? அந்த வான் பற்றி நின்ற மறைபொருளை நான் பிடிச்சிட்டேன். எது எனக்கு எப்போ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதோ அந்த மறைபொருளை நான் பிடிச்சிட்டேன். எப்படி? என் ஊனுக்குள்ள அது உணர்வுறு மந்திரமாக எனக்குள்ள இருக்கு. சரி, அது எப்படி பிடிங்க? நான் பற்ற பற்ற உனக்கு தலைப்படும். இன்னைக்கு நாளைக்கு தொடர்ந்து 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 அதுக்குள்ளேயே நீ போனா பிடிச்சிடலாம். நான் பெற்றுட்டேன் இன்பம், வாங்க நீங்களும் பெறணும். அதுக்கெல்லாம் ஆட்பட மாட்டோம். எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அடைந்தார்கள். இன்று வணங்கக்கூடியவர்களாக நம் முன்னே நிற்கிறார்கள். அப்படிதானே நம்ம சாஞ்சி பிடிச்சாரு. ஆனாலும் அவரு நம்ம இப்படி முடியுங்க, எல்லாராலையும் முடியுங்க. இந்த உலகிலேயே மிக சுலபமானது எது என்று புத்தர்கிட்ட கேட்டாங்க. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? முக்தி அடைவதுன்னு. நம்மளாம் அப்படி ஷாக் ஆகும். முக்தி அடைவதா? அவர் சொன்னார், இந்த உலகிலேயே மிக எளிதானது முக்தி அடைவதுதான். அப்போ சீடர்கள் கேட்டாங்க, அப்ப ஏன் ஒருத்தர் கூட அதுக்கு ஆவே இல்லை? யாரும் ஒருத்தர் கூட ஆவலையே? அவர் சொன்னார், அதற்குரிய வழிமுறைகளை யாரும் பின்பற்றுவதில்லை. அந்த பாதைக்குள்ள யாரும் பிரயாணிக்க மாட்டேங்கிறாங்க. அடையணுன்ற ஆசை மட்டும் இருக்கு, ஆனால் அந்த பாதைக்குள்ள யாருமே போனாதானே அந்த இடத்த போய் நம்ம பிடிக்க முடியும். இப்போ நீங்கள் இங்கேருந்து அண்ணா நகர் போகணுன்னா எப்படி போகணுமோ அப்படி போனால் தான் அண்ணா நகர் கிடைக்கும். அது ஈஸியான பாதை தான். அதை விட்டு நீங்கள் திருப்பதி பக்கமாக போனீங்கன்னா எப்படி அண்ணா நகர் வரும்? ஆதலால் அன்பு உள்ளங்களே, கடவுள் எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கிறார். இப்போ இந்த கோணத்தில் சிந்திச்சு, கடவுள் இருக்கிறாரா? நிச்சயமா இருக்காரு. எங்க இருக்காரு? எல்லா உயிர்களுக்குள்ளும், எல்லா தோற்ற பொருட்களிலும், எல்லா மனிதர்களுக்குள்ளும் அவரே இருக்கிறார். சரி, இதை தெரிஞ்ச பிறகு நம்மளுடைய வேலை என்ன? கடவுளை வெளியே வச்சு நீங்க பாக்குறீங்களா? பாருங்க, கும்பிடுங்க. ஆனா கும்பிட்டதை கொஞ்சமாவது கொண்டு வந்து யாருக்கு கொடுங்க? ஏழைகளுக்கு கொடுங்க, இல்லாதவர்களுக்கு கொடுங்க, வறியவர்களுக்கு கொடுங்க, எளியவர்களை பார்த்து இறக்கப்படுங்க. ஏன்னா இறைவன் அங்கதான் இருக்கார். கண்ணில் தெரியும் காட்சியில் எல்லாம் கடவுள் இருக்கிறார். அவர் கருணை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனங்களில் இருக்கிறார்.